உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளை அதாவது அது கூடுமா கூடாதான்னு எங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு வரக்கூடிய நிபந்தனைகள் சில நிபந்தனைகள் இருக்கு. அதுல உண்டை மட்டும் சொல்லி நம்ம இதை முடித்துக் கொள்கிறோம். அதை நம்ம அந்த கேட்டு அப்பா என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா, குழந்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறான். திருமணம் முடிக்கிற நேரத்திலே குழந்தை பெறக்கூடாது, அதமுல் இன்ஜாப், எந்த குழந்தையும் பெறுவது. இது சம்பந்தமான ஒரு தனியான ஒரு ஆய்வு மூலமும் என்ன செய்து இருக்குது. இது மாதிரி பல நிபந்தனைகள். அப்ப இந்த மாதிரி குழந்தை பெறக்கூடாது அப்படின்னு நிபந்தனை வச்சா கூடுமா கூடாதா அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு வருது. இந்த கருத்து முரண்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆய்வுடைய ஹுலாசா, அந்த நூலுடைய ஆய்வுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இதை வச்சு நம்ம அந்த கருத்து முரண்பாடை எப்படி புரிஞ்சு கொள்ளாமன்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப இந்த மசாலாவை மட்டும் எடுத்து நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக, இந்த பகுதியை மட்டும் எடுத்து புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம இதை எப்படி கருத வேண்டும் என்று இவர் என்ன சொல்றாரு, அந்த பஹ்தை நான் உங்களுக்கு சுருக்க முடிவு மட்டும் சொல்றேன். அப்ப இதை வச்சு நம்ம அதாவது இந்த நிபந்தனை வந்து கூடாத நிபந்தனைக்குள்ள வருமா, கூடுமன நிபந்தனைக்குள்ள வருமா அப்படி என்றத நம்ம ஒரு ஆய்வு செஞ்சுதான் ஆகணும், அல்லது கேட்டுத்தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும் என்ற மாதிரி சில தலைப்புகள் வரும். ஏன்னா நம்ம அகாசுது நிக்கா, திருமணத்தின் இலக்குகள்ல உண்டா சொன்னோம் குழந்தை பெறும். திருமணம் என்றால் கட்டு, ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளும். திருமணத்துடைய இலக்குகள்ல மிக பிரதானம் முதல் தரத்துல வரக்கூடியது குழந்தை பெறுதல். அந்த மவத்தத்தம் ரஹ்மால மவத்தாக்கு அப்படி ஒரு தஃசீர் வழங்கப்பட்டிருக்கிறதே நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். எனவே இதை நிபந்தனையாவே வருது. இப்ப நிபந்தனையா வந்தா இதை வந்து என்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிபந்தனைகள் வர டைம்ல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா பல சிபத்துல வரும். நீக்கிற மாதிரி வரும், சேர்க்கிற மாதிரி வரும், வரையறுக்கிற மாதிரி வரும். என்னது வரையறுக்கிற மாதிரி வரும், மேலதிகமா வரும், சரியா புறனா வரும், உடன்பாடா வரும், இணைக்கிற மாதிரி வரும். வரையறுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். இருக்கும் நிபந்தனை இல்லாம போகாது, ஆனா வரையறுக்கிற மாதிரி என்ன செய்ய வரும். இந்த அடிப்படையில இவர் என்ன செய்யறாருண்டா, அந்த சுருக்கத்துல கடைத்துல ஹாத்திமா அந்த சுருக்கமான இதுல ஹுலாசத்துல் பஹ்ல சொல்றாரு, இஷ்திராத் அதமுல் இன்ஜாப் அலா நவ்ஐன், ரெண்டு வகை குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டார். ரெண்டு வகை. ஒன்று முத்லக் கைரு முகையத் பிவக்த், டைம் சொல்லாம முழுமையாகவே குழந்தை பெறக்கூடாதுன்னு நிபந்தனை வைத்தார். இஷ்திராத் அதமுல் இன்ஜாபி அபதன், எப்பயுமே குழந்தை இல்லை. அன்னவ் உஸ்தானி, இரண்டாவது இஷ்திராத் முஹத்தத் பிவக்த் கஸனா உஸனத்தைன் வக்தர், ஒரு வருடம் அல்லது 2 வருடம் நம்ம குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை, அல்லது படிக்கிற காலம் வரைக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள. பாருங்க, ஒரு பாக்ஸ செய்யற டைம்ல இது கூடுமட்ட லிஸ்டுக்குள்ள வரலாம் என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா, ரைட்டா? அப்படியான ஒரு டைம் வச்சு அதை சொல்றது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்ப இதுல சொல்றார், மின் அஹம்மில் பவாஇத் வல் அஸ்பாப் அல்லதி ததுஉ இலா இஷ்திராத் அதமில் இன்ஜாப் மா யலி, இந்த மாதிரி குழந்தை பெறாமை அப்படி என்றதுக்கான காரணிகள் பெரும்பாலும் இது வரும். அல் மரத், முடிக்கிற மனைவி நோயாளியாயிப்பா. பாருங்க, ஒரு பஹ்த் வந்து எவ்வளவு முக்கியம், சரியா? முடிக்கிற மனைவி நோயாளியாக இருக்கலாம். அந்த நோய் பல காரணங்களாக இருக்கலாம். உதாரணமா பாருங்க சொல்றாருன்னா, وتتنوع الامراض وتختلف جهات النظر فيه, அது பலவிதமான நோயா இருக்கலாம், அது வார ரூட்டுகள் பலதாக இருக்கலாம். فقد يكون المرض من جهه الزوجه او من جهه الزوج, இந்த குழந்தை பெறாமைக்கு இந்த நிபந்தனை வைக்கிறதுக்கு நோய்க்கு காரணம் கணவனா இருக்கலாம், அவருக்கு அப்படி ஒரு நோய் ஒன்று இருக்குது, அல்லது மனைவியா இருக்கலாம், அந்த நோய் ஒன்று இருக்குது, அதனால இந்த குழந்தை பெற்றா குழந்தைக்கு பாதிப்பா வரும், அது வரும், ஏதோ ஒரு ரீசனா வாரத்தால் அந்த நிபந்தனை வைக்கிறோம். وقد يكون المرض عضويا وقد يكون نفسيا او عصبيا, அந்த நோய் வந்து அங்க ரீதியான ஒரு நோயா இருக்கலாம், அல்லது மன ரீதியான ஒரு நோயா இருக்கலாம். இப்படி பல காரணங்கள். وقد يكون المرض وارثيا مؤذيا, சிலது அதாவது என்னது பரம்பரை ரீதியான நோயா இருக்கலாம், அது கன்ஃபார்மா அடுத்த பிள்ளைக்கு தாக்கும் என்ற நோயாக இருக்கலாம். இந்த நோய் ஒரு காரணம். மின் அஹம்மில் பவாஇத், அதாவது குழந்தை பெறாம இருக்கு. அடுத்தது அல் இக்திஃபா பிமா இந்த ஜௌஜ் அவ் ஸௌஜ அவ் ஹுமா மஅன் மினல் அவுலாத், மனைவிக்கு 2 பிள்ளை கேட்கறாங்க, கணவனுக்கு 4 பிள்ளை கேட்கறாங்க, இப்ப முடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நம்ம குழந்தை இல்லைன்னு நிபந்தனை வைக்கிறது யோசிக்க வேண்டிய பகுதிகள். 2 பேரும் முடிக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு பிள்ளை இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு பிள்ளை இருக்குது, உங்களோட பிள்ளைல நான் பாத்துக்கிறேன், அல்லது உங்களோட பிள்ளையை நான் பாத்துக்கிறேன் அடிப்படையில நிபந்தனை வச்சு என்ன செய்யறது, திருமணம் முடிக்கிறது. அடுத்த அல் ஹஷ்யா மின் ஃபசாதில் அவுலாத் வ உகூகிஹிம் லின்திஷாரி தாலிக், ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து பிள்ளைகள் எல்லாமே கெட்டு போய் தந்தை பெற்றோர்களுக்கு மோசமாக நடந்து கொள்கின்ற பிள்ளைகளாகத்தான் அந்த சூழல் இருக்கு. வெஸ்டர்ன் மாதிரியான இடங்கள்ல சில இடங்கள் மிகல இருக்குது. இப்ப நம்ம பிள்ளைய பெத்துக்கிறது நிச்சயமா நமக்கு உக்கூக்க ஆரம்பிக்கும். ஏன் சூரா காஃப்ல வருது, என்ன குழந்தைய கொலை செய்தார், பெருசாயினா உமாக்கும் வாப்பங்க என்ன
அநியாயம் செய்யறவரா தான் இந்த புள்ள வரும் என்று கொலையை என்ன செஞ்சார் செய்ய. இதை வச்சு அதமுல் இஜாப் எடுக்கிறது இது சம்பந்தமா என்ன குழந்தை பெறாமை. ஹவுஃபுல் ஃபக்ர் லிகில்லத்தி தாத்தில் யத் அவ் அல் ஹவுஃப் அலா முஸ்தக்பிலில் ஹம்ல் பஅதல் விலாதா. வறுமை பயம் காரணமாக, தனிப்பட்ட பயம் இல்ல, சமூக ரீதியான பயம், தனிப்பட்ட பயம் காரணமாக இது வந்து குழந்தை பாதிக்கலாம். இன்றைக்கு உள்ள சிச்சுவேஷன், அதாவது இனி இல்லை என்ற ஒரு வறுமையில் அவங்க இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது கராஹத்து விலாதத்தில் இனாத். காரணிகள் ஹலால் ஹராம் அல்ல, காரணிகள் பொதுவாக சொல்லிட்டு போற பெண் பிள்ளை பிறகு பையன் என்னடா இவங்க ஃபேமிலி புள்ள பொம்பளை புள்ள பிறக்கிற மாதிரி இருந்தீங்க, அப்ப அதனால கன்ஃபார்மா பொம்பளை புள்ள தான் பிறக்க போகுது என்றதின் காரணமாக. அடுத்தது அதாவது அந்த 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 தஅஸ்ஸுஸ் ஜௌஜா மினல் ஹம்ல் வல் விலாத வமா யத்பஅஹுமா. அந்த பெண் வந்து என்ன குழந்தை பெறுறது பின்னால அடையக்கூடிய அந்த சில அசௌகரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இப்படியான பல காரணம் இன்னும் நம்ம சொல்லிட்டு போலாம். குழந்தை வேணாமன்றதுக்கு வெறும் அழகு காரணமா இருக்காது. சரிங்க, அழகுனா என்ன, சிலவங்க அழகை பேணிக்கலன்னு குழந்தை பெற்றா என்ன செஞ்சிரு அழகு போயிடும். அதனால ஒரு நிபந்தனை போட்டுக்கிறது, குழந்தை பெறுவதில்லை என்றும் எனது காதலர்களாகவே வாழ்ந்தினால் கண்ணியர்களாகவே மரணித்தல், இப்படி என்று ஏதாவது ஒரு நிபந்தனை போட்டாங்கன்னா அதை என்ன யோசிக்கணும், இதான் நிபந்தனை என்று. அடுத்த பகுதியா என்ன சொல்றாங்க, அப்ப வகை காரணிகள் சரியா இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்த இஷ்தராத் யும்கின் ஐ யகா மின் الزوج او الزوج او كليهما او يقال اشتراط من ولي المرأة وغالبا ما يكون الاشتراط من قبل الزوج. நிபந்தனை யார் பக்கம் இருந்து வரலாம், கணவன் பக்கம் இருந்து வரலாம், மனைவி பக்கம் இருந்து வரலாம், ரெண்டு பேர் பக்கம் இருந்து வரலாம், வலி அவருடைய பக்கம் இருந்து வரலாம், பொறுப்பாளர் பக்கத்திலிருந்து வரலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான ஹுக்கும் என்ன செய்யும் இதுல வரும். அடுத்த பகுதியா சுருக்கத்துல சொல்லிட்டு வராரு, அன்னல் இன்ஜாப் அல் அவுலாத் நிஅமத்துன் கபீரா யுஹிப்புல் இன்சான். குழந்தை பெறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய அருள், மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று. வயஸ்ஆ பி ஃபித்ரத்திஹி இலா தலபிஹா. அவனுடைய இயற்கையிலே அவன் என்ன செய்வான், அதை தேடுவான், ஃபித்ரத்திலே அதை தேடுவான். அன்ன இஷ்தராத் அதமல் இன்ஜாப் தாயிமன் அபதன் ஃபி அக்த் நிகாஹ் யுனாஃபி மக்சூத் அதீம் மின் மகாசித் நிகாஹ் ஷரஇய்யா. நிகாஹுடைய மக்சதை இது ஒழிக்கும். நிரந்தரமா குழந்தையின்மை அப்படின்னு நிபந்தனை போடுவது நிகாஹுடைய இலக்கு, இதை அந்த இலக்குகளுக்கு இது மாற்றமானது. பாருங்க அதை எப்படி சம்பந்தப்படுது நம்ம இதுல, அவைகளுக்கு இது மாற்றமானது. வஹுவ இன்ஜாபுல் அவுலாத் வ தக்தீருல் உம்ம ஃபீ வ தக்தீருன் நஸ்ல் ஃபீ உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுடைய உம்மத் பரவணும் பெருகணும் என்றதுக்கெல்லாம் இது என்னது பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி அது வமா யதரத்தபு அலா ذلك மின் மசாலிஹ் கதீரா ஃபி துன்யா வல் ஆখিরাহ. இதன் விளைவாக இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நலவுகள், அதனுடைய என்னது அதாவது நல்ல நன்மைகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும், மறுமையுடைய நலவு இல்லாம போயிடும் என்று அந்த பகுதியெல்லாம் செய்ய சொல்றாரு இஅமாருல் அர்த். அடுத்து என்னன்னா அன்ன இஷ்தராத் அதமில் இன்ஜாப் அபதன் யதுகுலு ஃபி நௌஇல் அவ்வல் மின் அல் கிஸ்ம் الثالث மின் அஹ்காம் ஷுரூத். அதாவது இந்த அதம் எப்பொழுதுமே குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாது என்பது மூணாவது வகையை சாரும். இதுல வந்து இரண்டாவது வகையை சாரும். என்ன, பாத்திலான நிபந்தனைகள்ல வந்து சரி, எப்பொழுதுமே குழந்தை பெறுவதில்லை என்று யாரா வச்சாங்கன்னா அது அக்கதோடு உள்ள சுருத்துகளுக்கு மாற்றமானது. ஏன்னா மகாசுத்தின் நிக்கால அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால இது வந்து என்ன, அத எப்படி எதெல்லாம் இதுல வரும்னா மிசில் இஷ்தராத் அதமு தவாரிஸ், மீராஸ் சட்டம் வராது என்று சொல்ற மாதிரி, ரெண்டு பேரும் உடலுறவு கொள்வதில்லை ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து கொண்டு போறது லூசுத்தனமான ஒரு சட்டம் போடுற மாதிரி, அவ இஷ்தராத்தில் அசில் அல்லது அசில் செய்தல் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அசில் தான் என்ன செய்யறது என்ன நிபந்தனை. அதாவது இந்த ஆணுடைய நீரை பெண்ணுடைய கற்பத்தில் செலுத்தாமை என்ற நிபந்தனை போட்டுகிறது. அதாவது இந்த மாதிரியான திருமணங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நிபந்தனைனா, நிபந்தனைகள் கேன்சல், அக்கது நிக்கா சரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பாத்திலான நிபந்தனைகளை வச்சா அக்கது நிக்கா செல்லும், அந்த நிபந்தனைகள் தானா என்ன செஞ்சிடும், இல்காவாகிரும், இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, திருமணத்துடைய இலக்குக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் திருமணத்துடைய நிபந்தனையுடைய இக்திலாவுக்கு அது மாற்றமாக இருப்பதனாலும் அப்படி என்று சொல்லிட்டு இதுக்கு தெளிவான ஆதாரமாக அந்த செய்தியை சொல்றாரு. அந்த எத்தனை நிபந்தனைகள் வைக்கிறாங்க குர்ஆனே சுன்னால இல்லாத நிபந்தனைகள் வச்சா 100 நிபந்தனைகளா இருந்தாலும் பாத்தில் அப்படின்றத வச்சுட்டு இதாக்கான இஷ்தராத் அதமில் இன்ஜாப் முஹத்தத் பி வக்த், ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு டெம்பரரியான நிபந்தனை, இவ்வளவு காலத்துக்கு வேண்டாம், இந்த சப்ஜெக்ட்ல வேண்டாம் என்றால் அப்ப என்ன சொல்றாங்கன்னா فإن هذا الاشتراط يكون في معنى اتفاق الزوجين على تأخير الحمل لتلك المدة عن طريق العزل. அப்ப அந்த நிபந்தனை எப்படி வந்தா அஸ்ல் வழியாக அல்லது அது போல இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சில சிஸ்டங்கள் வழியாக குழந்தையை தவிர்த்துக் கொள்ள தற்காலிகமா என்ற பகுதிக்கு வரும். இந்த மாதிரி வந்தா அஸ்லுடைய சட்டம் தற்காலிகமாக குழந்தை பெறாமை இந்த மாதிரி சப்ஜெக்ட் மசாலாக்குள்ள இது என்ன செஞ்சிடும் போயிடும். அது கூடுமெண்டா கூடும், கூடாத கருத்தில் உள்ளவங்க அப்ப அது கூடாதுன்னு வந்துடும். அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காக என்னது வைக்க கூடாது, குறிப்பிட்ட காரணங்களுக்காக கூடும் என்ற கருத்துல என்ன செஞ்சிடும் இது வந்து விடும் அப்படி என்று சொல்லி இதுல சொல்லப்படுது.
இதா கத்தரல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ல الزوجة من زوجها في عقد النكاح الذي تم فيه اشتراط عدم الحمل والانجاب فانه يمكن ان يترتب على ذلك في الواقع قصد الفرقه بين الزوجين او تسبب في اسقاط الحمل او ظلم الزوج زوجته بعضها او التضييق عليها. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நடக்குமாக இருந்தால், அதாவது இப்படி ஒரு நிபந்தனை போட்டு நடந்தால் என்ன இதன் விளைவுகள் என்னென்ன நடக்கலாம் தெரியுமா? ரெண்டு பேரும் பிரியலாம். புள்ள சுமந்தத்தை வச்சு நீ எப்படி புள்ள சுமக்கலாம் பிரச்சனை படலாம். அல்லது அவள் என்ன செய்யலாம், நீங்க புள்ள இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன புள்ளைய சுமக்கிற லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட், இதனால அநியாயங்கள் நடக்கலாம், நெருக்கடிகள் நடக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அதாவது இது எப்படி போகும் சொன்னா, கணவனுடைய அந்த தலாக்குடைய உரிமையின் பக்கம் தான் என்ன செய்யும், இது போகும். அப்படி என்ற பல சப்ஜெக்டுகளை சுருக்கமாக சொல்லி என்ன செய்யறாரு இவர் இதுல முடிக்கிறாரு. இதுல இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வந்து யாரு தலாக்க கேட்கலாம் அப்படின்ற பகுதிக்கு ஒரு முக்கியமான பகுதி சொல்றாரு. அதை சொல்றேன் என்னடா, இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இதாக்கான இஷ்தராத் அதமல் இஜாப் மின் கிபல் ஸௌஜா வலிஹா, மனைவி அல்ல மனைவியின் பக்கமுடைய வலியின் பக்கம் இருந்து நிபந்தனை வந்திருந்தா, தும்ம தாலப ஸௌஜ் ஸௌஜத்துஹு பில் இன்ஜாப், பின்னர் கணவன் வந்து இல்ல புள்ள வேணும் அப்படின்னு சொன்னாடா, வமனஹா மின் இத்திகாதி வஸாயிலி மன் இல் ஹம்ல், அந்த கர்ப்பத்தை தவிர்த்துக் கொள்றதுக்கான எல்லா வழிகளையும் கணவன் என்ன செஞ்சார், தடுத்துட்டார். டேப்லெட் குடிக்கிறது அது இதோ அசல் எல்லாத்தையும் தவிர்த்துட்டாங்க. ஃபஅராதத் ஃபிராக ஸௌஜ் قبل حمل, அவள் வந்து கர்ப்பத்தை சுமந்து கொள்ள முன்னால கணவனை நான் பெரிய போறேன், அவங்க நிபந்தனை வச்சு கணவனை பெரிய போறேன்னு சொன்னால், அவு பஅதமா ஹமலத், அல்லது அவங்க சுமந்த பின்னால பெரிய போறேன்னு சொன்னா, فإن الزوجة لا تملك مخاصمة زوجها ومطالبته அதாவது بفسخ النكاح بسبب عدم الوفاء, இதுல மனைவிக்கு எந்த அதிகாரமும் இல்லை அந்த தலாக்க கேட்கறதுக்கு. இந்த நிபந்தனை மீறப்பட்டு குழந்தை சுமந்து விட்டால் அல்லது சுமக்கலண்டா எந்த அதிகாரமும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது வந்து திருமணத்துடைய இலக்குல இதை நீங்க நிபந்தனையா வச்சு முடிக்கலாம். நிபந்தனையா தற்காலிகமா இருந்தா நிபந்தனையாக வச்சு முடிக்கலாம். நிபந்தனையா வச்சு முடிச்ச பின்னால இது நடக்குமாக இருந்தா தலாக்கு கேட்கறதுக்குரிய எந்த அதிகாரமும் இல்லை. என்ன காரணம், திருமணத்துல இலக்கு, திருமணத்துடைய இலக்கு. நீங்க நிபந்தனை வச்சு 2 வருஷம் யூனிவர்சிட்டி படிக்கிறது, நோய், அப்படி இப்படி சில காரணங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, அதை வந்து நிபந்தனையா வச்சுட்டாங்க. ஓகே, அந்த நிபந்தனையா வச்சு அவங்க அதை தவிர்த்து வரலாம், அசல் என்ற சட்டம் அடிப்படையில் தவிர்த்து வரலாம். அதே நேரம் நடந்துட்டா இதை வச்சு தலாக் கேட்கிறது திருமணத்துடைய இலக்குகளுக்கு என்ன செய்யும், முரணாக இருக்கும்ன்றதுனால அந்த தலாக் கேட்கிற எந்த உரிமையும் என்ன அந்த பெண் பக்கத்திலிருந்து என்ன இல்லை அப்படி என்று சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இவங்க அதுக்கு அடுத்து எங்க போவாங்க, இஜ்ஹாதுக்கு போவாங்க. இஜ்ஹாதுன்னு சொல்றது எபோஷன். எபோஷன் சம்பந்தமான ஒரு PhD ஆய்வு ஒன்று இருக்குது, வணங்கிட்டா அது கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு மேலே, சரியா, எபோஷன் சம்பந்தமாக அது எங்கட இதுல வரும் பாடத்துல. அப்போ இந்த மாதிரியான எபோஷன் பண்ற அளவுக்கு எல்லாம் போவாங்க. அதெல்லாம் பெரும் பாவம் என்ற இடத்துக்குள்ள என்ன செய்ய வந்து முடியும். அப்ப இதிலிருந்து பெற்ற மொத்தமான சுருக்கம் என்ன, சில பகுதியில் நான் சொல்லல, சுருக்கம் என்னடா இந்த ஆய்விட வந்து காரணிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இந்த நிபந்தனைகள் வந்து காலம் வரையறுக்கப்படாமல் செய்யறது பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இது எல்லா பக்கத்துல இருந்து இந்த நிபந்தனை வரலாம்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இந்த நிபந்தனை வச்சா அதை கட்ட நிறைவேற்றணும் மட்டும் தெரிஞ்சுக்கொள்றோம். இன் கேஸ் தற்காலிகமான நிபந்தனை வச்சா, தற்காலிகமான வச்ச அந்த நிபந்தனை வந்து ஒரு குழந்தை பெறணும் என்ற இடத்துக்கு வந்துட்டா, அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு வந்தால் ஃபஸ்ஹ் கேட்கிற, திருமணத்தை ரத்து செய்ய கேட்கிற உரிமை அவங்களுக்கு என்ன அதுல இல்லை. அதே மாதிரி என்ன அந்த மாதிரி நடந்துட்டா அது திருமணத்தின் இலக்குகளுக்கு முரணாக இருக்கும் அப்படின்னு. அப்ப இதுல 2 விஷயம் பாருங்க, நிறைவேற்றப்படணும்னு சொல்லப்படுது. ஆனா குழந்தை உண்டாகிட்டு குழந்தை உருவாகிட்டா அடுத்த சட்டத்துக்குள்ள அதை என்ன செஞ்சிடும், போயிடும் என்ற பகுதியை நம்ம இதுல என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுக்கு பின்னால வெளியில இஜ்ஹாதுடைய சட்டங்களுக்கு போறாரு. என்னது, அதாவது இந்த அதாவது எபோஷனுடைய சட்டங்களுக்கு என்ன செய்யறாரு இதுல போறது நம்ம பார்க்கிறோம். இதான் சுருக்கமானது. இந்த ஆய்வு யாருடையன்னு சொன்னால் டாக்டர் அப்துல்லா இப்னு ஃபஹத் இப்ராஹிம் அல் ஹைத் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஆய்வு. மஜல்லத்துல் அதில் 2013, அதாவது அதில் என்ற சஞ்சிகையில் 2013 வெளியாகிய ஒரு நூல் ஆய்வு. இதான் சுருக்கமாக நாங்கள் இந்த நிபந்தனைகள் தொடர்பாக, அக்து நிக்காவுடைய நிபந்தனைகள் தொடர்பாக பார்த்த விஷயங்கள். இப்ப எல்லாருக்கும் அக்து நிக்கா மஜ்லிஸ்ல இருந்து போற மாதிரியே இருக்காது, சரியா. இது எங்கேயோ என்ன மகப்பேறு வைத்தியசாலை இருந்து வெளியேற மாதிரி என்ன கடைசி தலைப்பு என்ன நம்ம இதை பேசினதுனால, சரியா. ஆனால் இது அக்து நிக்காவுடைய மஜ்லிஸ்ல நிபந்தனைகள் வைத்தல ஒரு உதாரணத்துக்கான இவ்வளவு டீடைல்ஸா வச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சிலது முரண்பாடான விஷயங்கள் வரும், எடுத்த எடுப்புல என்ன செஞ்சிருவானா, கூடாதுன்னு எடுத்த எடுப்புல கூடுமன்னு சொல்லிடுவானா, அதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இந்த சப்ஜெக்ட் எப்படி விரிவாக என்ன செஞ்சு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது பெரிய ஒரு ஆதாரம். எனவே இந்த அமைப்புல புதிய சப்ஜெக்டுகள் வர டைம்ல இது வந்து முரண்பாடாக வருமா, சேர்க்கையாக வருமா, அல்லது இதுல சில பகுப்புகள் செஞ்சு வருமா, அது வந்து ஃபஸ்ஹுக்கு காரணமாக அமையுமா, காரணமாக அமையாதா என்ற பகுதியெல்லாம் அந்த நேரங்கள் என்ன செய்யணும், சில மசாலா அடிப்படை நமக்கு ஓகே. நமக்கு அதாவது அடிப்படை விழுந்துட்டா என்ன நடக்கும்டா, கேள்வி வந்தோடனே எங்க டச் ஆகும் விளங்கிடும்.
விளங்கிட்டா? இது எந்த செக்ஷன்ல டச் ஆகும் நமக்கு என்ன செஞ்சு விளங்கிடும். அந்த ஒரு இல்மு என்னது போதுமானது, படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மசாயில் வந்து அதிகரித்துக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த காலத்துல எப்படி வருதா, அல் முஸ்தஜித்தாத் அல் ஃபிக்ஹியான தனி பாடங்கள் வந்துட்டு, அதாவது இன்றைய நூற்றாண்டில் ஃபிக்ஹ்ல இந்த பாபுல சேர்ந்த பிரச்சனைகள், போன நூற்றாண்டு வரைக்கும் ஓகே, இபாதத்துடைய விஷயங்களில் இன்றைய நூற்றாண்டுல சேர்ந்த ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள் அப்படின்னு தனித்தனி புத்தகங்களா என்ன செய்யுது வந்துகிட்டு, மீராதுல தனித்தனியா சேர்ந்தவைகள் அப்படி இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியில் என்ன செய்யறோம் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய இதா இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தில் பூரணமான விளக்கத்தை தந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பை தந்தவர்கள் வாழிப்பானாக. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன்.